ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி தான். இந்த நெய் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஊரில் வந்து அப்படியே சொல்லி வச்சு வாங்கினது. எருமை மாட்டு நெய் எப்படி இருக்க பாருங்கள், ப்ரௌன் கலரில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கிராம்பு, கடல் பாசி எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் போட்டுடலாம். நான் 1 கிளாஸ் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது 2 தான் எடுத்திருக்கேன். நம்ம போட்டிருக்க நெய் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதங்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். புதினா போட்டுட்டு நல்லா வந்து கிளறினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க தக்காளி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த பிரியாணியில் நம்ம மஞ்சள்தூள் போட மாட்டோம். மேக்ஸிமம் மஞ்சள்தூள் யாரும் போட மாட்டாங்க. பட் இந்த ப்ரான் பிரியாணிஸ்க்கு நம்ம வந்து மஞ்சள்தூள் போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த எறா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அதோட கொஞ்சம் லைட்டாக அந்த மிக்சியில் இருக்கிறத வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். நல்லா அப்படி வெந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். 2 பேர் சாப்பிட்றதால ஒரு 1.25 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான். இந்த மாதிரி ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தக்காளி வெங்காயத்தோடையே ஏன் போடுறோன்னா கலர் வந்து நல்லா ரைஸில் ஒட்டும். இந்த சில்லி பவுடரோட கலர் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஞ்சள்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருப்பேன். எனக்கு குட்டி ப்ரான்ஸ் தான் கிடச்சிது. இதை வச்சு பண்ணாலுமே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவோட இந்த ப்ரான்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதுலேயும் கொஞ்சம் உப்பு காரம்லாம் இறங்கும். ப்ரான்ஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, கரம் மசாலா என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் பிரியாணிக்கு இப்போ எல்லாத்துக்குமே போடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு
ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நான் வெறும் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, மராட்டி மொக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். கரம் மசாலா போட்டதுக்கப்புறமும் கரம் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அதை போட்டுடலாம். நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு அளவில் அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டிருக்கோம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஜென்டலாக அப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வச்சுருக்க அந்த கிரேவி, அரிசி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா பபிள்ஸ் வந்தால் உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். தம் போட்டோன்னா அப்புறம் ஆட் பண்ண முடியாது. ஸோ செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும். இன்னும் ஒரு வாட்டி ஜென்டலாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைஸும் தண்ணியும் சேர்ந்து மீடியமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரான் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? தம் உடைக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ரைஸும் ஒட்டவே இல்லை பாருங்கள். தெரியுதா ப்ரான்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்போ சுட சுட போய் சாப்பிட போகிறேன். Thanks for watching. Thank you.